ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு திதி ஏன் மாலை பொழுதில் கருவுற்றால், அதனால் வந்த விளைவு என்ன, அதுக்காக அப்புறம் என்ன செஞ்சாங்க, இதுதான் இன்றைய வகுப்பு. அப்ப முந்தைய வகுப்புல நம்ம பார்த்த மாதிரி சேரக்கூடாத நேரத்துல செய்யக்கூடாத செயலை செய்து விட்டால் திதி. மாலை பொழுதுல சந்தியா வேளையில சிவபெருமான் உமையாலோடும் பூதகணங்களோடும் வலம் வரக்கூடிய நேரத்துல ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய அந்த சந்தியா வேளையில ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டிய வேலையில ஆன்மீக குருவும் கிருஷ்ணரையும் வழிபட வரக்கூடிய வேலையில திதி காமவயப்பட்டு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தன் கணவர் கஷ்யபரை அணுகிவிட்டார். கஷ்யபரும் மறுக்க இயலாது, இருவரும் இணைந்து விட்டார்கள். இப்போ அதோட விளைவு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பயந்து போய் நான் பெரும் தவறு செய்து விட்டேன் என்று அந்த தவறுக்கான பிராய்ச்சித்தத்தை, இந்த பரிகாரத்தை என்ன பண்றதுன்னு திதி இங்க தன் கணவர்கிட்ட முறையிடுறான். 33ஆம் பதத்திலிருந்து 36வது பதம் வரைக்கும். திதிஸ்து விரிடிதாதேன கர்மாவத்யேன பாரத உபசங்கம்ய விப்ரஷிம் அதோ முகி அப்யபாஷத. ஓ பரதகுல தோன்றலே, இதன் பின்னர் திதி தன் கணவனிடம் சென்றால் தவறான செயலினால் அவள் முகம் வாடி தலை குனிந்திருந்தது. அவள் பின்வருமாறு கூறினாள். சரி, இங்க பொதுவாகவே நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த தப்பு பண்ணப்போ அது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம முகமெல்லாம் வாடி போய் தலை குனிஞ்சு நிற்போம். தவறு செய்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, தப்பு செஞ்சவங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, தலை குனிந்து நிற்பாங்க. அந்த மாதிரி திதி அவள் முகம் வாடி தலை குனிந்து நிற்கின்றாள். ஏன் முகம் வாடி தலை குனிந்து நிற்கின்றாள்? செய்யக்கூடாத நேரத்துல செய்யக்கூடாத செயலை செய்து விட்டாள். இப்ப அதை உணர்ந்துட்டா, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் இதை பண்ணிருக்க கூடாது, நான் இந்த நேரத்துல என் கணவரை வற்புறுத்திருக்க கூடாது, நான் இந்த நேரத்துல அவரோடு சேர்ந்திருக்க கூடாது, என்னை கட்டுப்படுத்திக்க முடியாம நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவ தலை குனிஞ்சு அப்ப தன் தவறை உணர்ந்து வருந்துகிறாள். அழற, தன் தவறை உணர்ந்து அழுகின்றாள். இப்ப புரோபார் என்ன சொல்றாரு பொருளுரையில, 33ஆம் பதத்தினுடைய பொருளுரையில புரோபார் என்ன சொல்றாருன்னா, பாலுறவு வாழ்க்கைங்கிறதே கண்டிக்கத்தக்கதுதான். பாலுறவு வாழ்க்கைனாலே கண்டிக்கத்தக்கது. அதனாலதான் வர்ணாசிரமத்துல 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்தோடு பெண்களோடு சங்கம் கிடையாது. பிரம்மச்சாரி வாழ்க்கை, இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற கிரகஸ்த வாழ்க்கை, பின்ன சந்நியாச வாழ்க்கை, இந்த 3 ஆசிரமத்துல பெண்களோடு அறவே சங்கம் கிடையாது. குடும்பஸ்தர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு, ஒரு பெண் ஆணை திருமணம் செய்து கொண்டு இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம். அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கு, அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு, அவங்களுக்கு உரிமம் கொடுத்திருக்கு. அவங்க ஆண் பெண் இருவரும் பாலுறவு வாழ்க்கை, கணவன் மனைவி இருவரும் பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடலாம். தர்மோ அபிபுர்த்த போதேஷு காமோஷ்மின் பரதர்ஷபா. அர்ஜுனா, தர்மத்துக்கு உட்பட்ட காமமும் நானேன்னு கிருஷ்ணர் சொல்றார். தர்மத்துக்கு உட்பட்ட காமமும் நானே. அப்போ ஒரு கணவன் மனைவி இருவரும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றதுக்காக இணையலாம். புலன்பத்துக்காக அல்ல, கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றது. அப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி
சரியான நேரத்துல நாம ஜபம் பண்ணி பகவானுடைய நாமத்தை பிரார்த்தனை செஞ்சு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி குருகிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த கர்ப்பாதான சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அவங்க மூலமா அது இணையும் போது அவங்களுக்கு ஒரு தெய்வீகமான குழந்தை பிறக்கும். அவங்க நல்ல நேரத்துல சரியான முகூர்த்தத்துல அந்த கணவன் மனைவி 2 பேரும் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணி பகவான் நாமத்தை ஜபம் செஞ்சு இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு நல்ல சிந்தனையோட அவங்க இணையும் போது அவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளா இருக்கும். ஆனா தவறான நேரத்துல முறையற்ற பாலுறவு வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட நாங்க கணவன் மனைவி தானே, என்ன தப்பு, நான் என் கணவர்கிட்ட தானே சேர்ந்தேன், நான் என் மனைவிட்ட தானே சேர்ந்தேன், நான் என் கணவரை தானே திருப்திப்படுத்தினேன், என் மனைவியை தான் திருப்திப்படுத்தினேன்னு சொன்னா அது முறையற்ற நேரத்துல முறையற்ற அந்த கணவன் மனைவி உறவு கூட அது இந்த விலைமாதோடு உறவு கொள்றதுக்கு சமம், பரத்தையோடு இணைவதற்கு சமம். நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருக்காங்க மொழிபெயர் பொருளுரையில. பிராஸ்டிடியூஷன் அதாவது இல்லீகல். எது இல்லீகல்னு சொன்னா புலனின்பத்துக்காக கணவன் மனைவி சேரும். கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ணாம பௌதிகமான எண்ணத்தோட இந்த பௌதிகமான விருப்பத்துக்காக அதுக்கப்புறம் அவங்க குறிப்பா முறையற்ற நேரத்துல முறையற்ற பாலுறவு வாழ்க்கை கண்டிக்கத்தக்கது. ஏன் கண்டிக்கத்தக்கதுன்னா அந்த பாலுறவு வாழ்க்கையினால தேவையில்லாத சந்ததிகள் உற்பத்தி ஆகிவிடும். அது சமுதாயத்துக்கு வெறும் தொந்தரவாக இருக்கும். இப்படி ஒரு கணவன் மனைவி முறையற்ற பாலுறவு வாழ்க்கையை வாழும்போது அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் கேள்விக்குறியாகிவிடும். கணவன் மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும், மனைவி கணவனின் புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி புலனின்பமே பிரதானம் வாழ்க்கை இருந்ததுன்னா, இல்லற வாழ்க்கையில புலனின்பமே பிரதானம் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை கிரகமேதி வாழ்க்கை அல்லது ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். அந்த வாழ்க்கை இருண்ட கிணறாயிரும். அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும். அதே சமயம் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பகவான் கிருஷ்ணருடைய ராதா கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி செய்தாங்கன்னா அந்த ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். கணவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மனைவி உதவி செய்வது, மனைவியோடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கணவர் உதவி செய்வது, இருவரும் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது தான் கிரகஸ்த ஆசிரமம். அந்த இல்லற வாழ்க்கை அது இல்லறம். அந்த இல்லற வாழ்க்கை கோயில் போல அந்த இல்லற வாழ்க்கை ஆன்மீக பயிற்சி பண்றதுக்கு ஒரு முக்கியமான இடமாக அமைந்து விடுகிறது. அப்போ கிருஷ்ண பக்தர்கள் கணவன் மனைவி நல்ல பக்தியில உறுதியா இருக்காங்க, வைராக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் தன்னை விடுவிச்சுக்க முடியும். ஆனா பக்தியில உறுதியா இல்ல, வைராக்கியமா இல்ல, அவங்க உடல் சார்ந்த விஷயங்களை பற்றுது கொண்டிருந்தா அந்த பற்றுதலே அடுத்த பௌதிகமான வாழ்க்கைக்கு காரணமாயிடும். அதனால இங்க இந்த முறையற்ற பாலுறவு வாழ்க்கைங்கிறது குடும்பஸ்தர் கிரகஸ்த வாழ்க்கையில கணவன் மனைவி கூட முறையற்ற பாலுறவு வாழ்க்கை கூடாது அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இங்க ரோபா சொல்ற. அதுக்கப்புறம் திதி என்ன சொல்றாங்க? திதி ருவாச்ச நமே கர்ப்பமிமம் பிரம்மன் பூதானாம் ரிஷபோவதித் ருத்ரஹ பதிரிகி பூதானாம் யஷாகரவம் அம்பசம். எழில்மிக்க திதி கூறினாள், ஓ அன்புக்குரிய பிராமணரே அந்தனரே, அனைத்து உயிர்களுக்கும் தலைவரான சிவபெருமான் எனது கருவினை அழிக்காதிருக்கும்படி அருள் கூர்ந்து பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருக்கு எதிராக மிகப்பெரிய குற்றத்தை நான் புரிந்திருக்கின்றேன். இப்ப திதி என்ன பண்றாங்க? தன் தவறை உணர்ந்து மனம் வேதனைப்பட்டு மனம் அவங்க அழுது புலம்பி தன்னுடைய கணவர்கிட்ட முறையிடுறான். ஓ என் பிரபு, நீங்க சிவபெருமான் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கஷ்யபர் சிவபெருமானுடைய பக்தர். கஷ்யபர் சிவபெருமானுடைய பக்தனா இருக்கிறதுனால சிவபெருமான் தன் பக்தன் சொன்னா அதை அனுகிரகம் செய்வார், கோவப்பட மாட்டார். அதனால நீங்க நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றேன். ஓ பிரபு, நான் உங்ககிட்ட பிரார்த்தனை செய்யறேன், நீங்க கொஞ்சம் சிவபெருமான்ட்ட எடுத்து சொல்லுங்க, அவர் என் மேல கோவப்படுவாரு. ஏன்னா தவறான நேரத்துல தவறான முறையில நாம் இணைந்து விட்டதால் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஒரு தவறான குழந்தையா இருக்கு. இந்த 3 உலகத்தையும் அச்சுறுத்தக்கூடிய அரக்க குணம் படைத்த ராட்சச குழந்தைகளை நான் பெற்றெடுக்க போகின்றேன் என்பது திதிக்கு தெரிஞ்சு போச்சு. அரக்க குணம் படைத்த ராட்சச குழந்தைகள், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு,
இந்த 2 பேரும் திதியோட கருவுல தோண்டிட்டாங்க. அப்போ திதியோட கருவுல தோன்றதுனால திதி வந்து அந்த குழந்தையை அழிக்க கூடாது, கருவில் தோன்றிய குழந்தையை கொள்வதும் கொலைதான், அது வேண்டாம். இன்னைக்கு நிறைய பாவகரமான செயலை மக்கள் செய்ய துணிந்து விட்டார்கள். கருவிலேயே குழந்தை அழிப்பது, அப்புறம் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய மோசமான செயல்கள். இதையெல்லாம் அவங்க பாவம்னே நினைக்கிறது இல்லை. உடன்பத்துல மூழ்கி போன முட்டாள் ஜீவாத்மா ஆண் பெண் கவர்ச்சியினால தவறான பாலுறவு வாழ்க்கை, அதற்கான கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவது, தவறான புலன்களை கட்டுப்படுத்த முடியாம தவறான பாலுறவு செய்துவிட்டு பின்பு அந்த கருவை கலைப்பது, இதெல்லாம் கொலைக்கு சமம், ஒரு உயிரை கொல்றதுக்கு சமம். அப்போ சரியான பயிற்சி இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. மனதையும் புலன்களையும் எப்படி கட்டுப்படுத்துறது? நிறைய பௌதிகமான கல்வி படிக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்து இப்ப பார்த்தா இன்னைக்கு படித்தவர்கள் அதிகமாயிட்டாங்க. பௌதிக கல்வி முன்ன இருந்ததோட இன்னைக்கு அதிகமா படிச்சவங்க இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல கூட நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, கல்லூரியில படிச்சவங்க, அப்புறம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க. இன்னைக்கு படித்தவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. பௌதிக கல்வி படித்தவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் அந்த படித்தவருக்கு குணம்தான் பஞ்சமாக இருக்கிறது. குணத்துலதான் பஞ்சம். நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா என்ன குறிக்கோளா வச்சிருக்காங்க? புலன்பும் அனுபவிக்கிறதே வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்னது? அவங்களுக்கு புலனின்பம் அனுபவிக்க வேண்டும், புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த புலன்பத்துக்காக எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரு கூட வேணாலும் சேர்ந்து வாழலாம், எப்படி வேணாலும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். விகர்மா நூனம் பிரமர்த்தே குதிர் விகர்மா இந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம். ரிஷபதேவி சொல்றாரு, புலன்கள் பித்து பிடிச்சிருக்கோம். புலன்பத்துல பித்து பிடிச்சிருக்கிறவங்க சாஸ்திரத்துக்கு எதிராக எந்த செயல் வேணாலும் பண்ணுவாங்க. விகர்மம்னா சாஸ்திரத்துக்கு புறம்பான பாவகரமான செயல். தினம் அன்றாடம் நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். தந்தையாரே பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார். அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணவரிடம் தவறாக நடந்து கொண்டார், மாணவர் ஆசிரியரிடம் தவறாக நடந்து கொண்டார், சீடர் குரு சீடர்கிட்ட தவறாக நடந்து கொண்டார், சாமிஜி தன்னை நம்பி வந்த அந்த ஆசிரமத்துல தவறாக நடந்து கொண்டார், பாதிரியார் தவறாக நடந்து கொண்டார், ஓதுவார் தவறாக நடந்து கொண்டார், அவர் தவறாக நடந்து கொண்டார், இவர் தவறு, எண்ணற்ற விஷயங்கள் இருப்பாங்க அன்றாட வாழ்க்கை. சோ புலன்களால உந்தப்பட்ட இந்த ஜீவாத்மா புலன்களுக்கு அடிமையாய் தன்னுடைய நிலை மறந்து நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்றேன், என்ன செய்யணும்னு தெரியாம புலன்களால் பித்து பிடித்திருக்கு. நூனம் பிரமத்தா மீன்ஸ் மேடு. பிரமத்தன்னு சொன்னா பித்து பிடிச்சவன். இந்த பித்து பிடிச்சவனுக்கு என்ன தெரியும்? எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம் தெரியாது. அது குழந்தையா, பெரியவங்களா, வயசானவங்களா, எண்ணற்ற செய்திகள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கு. பெண்கள் அப்படி துன்புறுத்தப்பட்டார்கள், இப்படி துன்புறுத்தப்பட்டார்கள், அந்த வயது குழந்தை துன்புறுத்தப்பட்டார், இந்த வயது முதியவர் துன்புறுத்தப்பட்டார், அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது. நிறைய படிச்சிருக்காங்க சமுதாயத்துல, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டாங்க. அதோடைய விளைவுதான். ஏன்னா அவங்க படிச்ச கல்வி பூரா புலன்பமே பிரதானம். புலன்பமே பிரதானங்கிற கல்வி கூடத்துல எப்படி ஒரு சமுதாயத்துல அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்காதனால பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து புலனடக்கம், சுய கட்டுப்பாடு. இன்னைக்கு சுய கட்டுப்பாடு கிடையாது, புலனடக்கம் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம். பௌதிக சுகத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கூட பாவம் செய்ய தயார் இருக்கு. பௌதிக சுகத்துக்காக எந்த நிலைக்கு உயரத்துல போய் கூட பாவத்தை செய்ய தயாரா துணிந்து விட்டார்கள். அப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு சட்ட திட்டங்கள் அவ்வளவு வலுவாக ஸ்ட்ராங்கா இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் தவறு செஞ்சா அன்றே தண்டனை, ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், அரசன் அன்று கொள்வான் தெய்வன் வென்று. அரசன் அன்னைக்கே பனிஷ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல இன்னைக்கு மன்னர் ஆட்சி நடக்கும். யாராவது தவறு செய்தா அன்னைக்கே ஆன் த ஸ்பாட்ல நடு ரோட்ல வச்சு பனிஷ்மெண்ட் தருவாங்க.
அந்த மாதிரி கடுமையான சட்டம் கிடையாது நம்ம நாட்டுல. சட்டம் கடுமையா கிடையாது. சட்டத்தில் நிறைய ஓட்டைகள். இங்க போய் அங்க போய் தப்பிச்சுக்கிறது, அதை வக்கீல வச்சு தப்பிச்சுக்கிறது, அங்க பணம் கொடுத்து தப்பிச்சுக்கிறது, இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு போய் தப்பிச்சுக்கிறது, இப்படி நிறைய ஓட்டைகள் வச்சிருக்க சட்டத்தில். இந்த மாதிரி சமுதாயத்துல சட்டதிட்டங்கள் கண்டிப்பாக இல்லை, கடுமையான சட்டதிட்டம் இல்லை, ஒழுக்க நெறிமுறைகள் வந்து கண்டிப்பா இல்லை, மக்களும் ஒழுக்க நெறிகளை தீவிரமா பின்பற்ற தயாரா இல்லை, பள்ளிகள் கல்லூரிகள் இந்த ஒழுக்க நெறிகள் கற்பிக்கப்படுறதில்லை, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒழுக்க நெறிகளை சொல்லித் தருவதில்லை. இப்ப எல்லாம் சமுதாயமே வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலையில், சீரழிந்த நிலையில். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் பிரபுபாதர் அமெரிக்கா சென்றார். அமெரிக்கால வந்து இந்த மாதிரி தான் சமுதாயம் சீரழிந்து இளைய தலைமுறைகள்லாம் தவறான வழியில போயிட்டு இருந்தாங்க. போதை வசத்துக்கு அடிமையாகி பெண்களோட தகாத உறவு, மாமிச பக்ஷங்கள் சாப்பிடுறது, மிருகத்தனமான வாழ்க்கை. அன்னைக்கு வந்து பிரபுபாதர் அமெரிக்கால போய் இதையெல்லாம் சரி பண்ணி அங்க வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஹிப்பிகள் எல்லாம் வந்து பக்தர்களா மாத்தினார். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இந்தியாவில் நிறைய ஹிப்பிகள் உருவாயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் பாருங்க, தலைமுடியை பெருசா வச்சு தாடி வச்சு ஹிப்பிகளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டுல வந்து வேத கலாச்சாரம், வேத பண்பாடு, வேத நாகரிகம், சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி ஒழுக்க நெறிகள்லாம் பின்பற்றினாங்க. மற்ற உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமா தேர்ந்து கொண்ட பாரத தேசத்துல, இந்த பாரத நாட்டுல, இந்த இந்தியாவில வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, அப்புறம் தனி மனித ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் போச்சு. எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவது, மேற்கத்திய ஆடை உடுத்துவது, அவங்களை போல வந்து நகல் செய்வது, அவங்கள போற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மேற்கத்திய நாட்டுக்கார இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவங்க கலாச்சாரத்துக்கு இனி நம்ம அடிமையாதான் இருக்கு. அவங்க கலாச்சாரத்துக்கு, அவங்க உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்வியல் முறை, இதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான நகரங்கள்ல பாருங்க, பெங்களூர், டெல்லி, பாம்பே, சென்னை, ஏன் இன்னைக்கு சாதாரண டவுன்ல கூட, சாதாரண நகரம் கூட அந்த மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய உணவு பழக்க வழக்கம், மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய உடை, மேற்கத்திய பேச்சு எல்லாம் அப்படிதான். முட்டாள்தனமான ஒரு அறிவியல்தனமான ஒரு சமுதாயம், ஒரு நாகரிகத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கேன். ஆனா இந்த பாரத தேசத்துல என்ன அழகான வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், வேத பண்பாடு, இதெல்லாம் பேசினா நீங்க பழச பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னையே பழைய புராணத்தை பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2000 வருஷம் தாண்டி வந்தாச்சு. காலம் எவ்வளவு முன்னேறி இருக்கு, நாகரிகம் எவ்வளவு முன்னேறி இருக்கு, விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருக்கு. எஸ், காலம் முன்னேறி இருக்கு, நாகரிகம் முன்னேறி இருக்கு, விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு, குற்றங்களும் முன்னேறி இருக்கு, குறைகளும் முன்னேறி, குறைகள் அதிகரிச்சு, பாவகரமான வாழ்க்கையும் அதிகரிச்சு. இதுதான் நாம் செய்த பெரிய சாதனை. இன்னைக்கு பாரத தேசத்துல பண்ண பெரிய சாதனை என்ன? குற்றங்களும் குறைகளும் பாவகாரங்களும் அதிகரிச்சு, பெரிய சாதனை. அப்ப எதை இழந்துட்டோம்? நம்ம இதையெல்லாம் இழந்தோம். எதையெல்லாம் இழந்தோம்? இந்த பகவத்கீதை கல்வி, பாகவத கல்வி, இதிகாசங்கள், புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், நம்முடைய வாழ்வியல் கலாச்சாரம், வாழ்வியல் முறை, சனாதன தர்மம், நம் வாழ்வியல் முறை, வேத நாகரிகம், வேத கலாச்சாரம், இதுதான் உண்மையானது. இது நம்ம இன்னைக்கு பழசுன்னு நினைக்கிறோம். இன்னைக்குள்ள இளைய சமுதாயங்கள், இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலம், அரைச்சமாவே அரைக்கிறீங்க, சொன்னதையே சொல்றீங்க, ஆனா உனா வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், வேதத்துல அப்படி சொல்லி இப்படி சொல்லி இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள தயாரல். அந்த அளவுக்கு தாக்கம், அந்த அளவுக்கு மோகம். மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள், ஆண் பெண் சகஜமாக சேருவது, பழகுவது, ஒன்னாக சேர்ந்து வாழ்வது, திருமணத்துக்கு முன்பாக ஒன்றாக இருப்பது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. ஆனா இதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புறாங்க, இதைத்தான் விரும்புறாங்க. இதனால அவர்களுடைய பிரச்சனைகள் தான் அதிகமாயிருக்கு. எப்ப நம்ம வேத கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சோமோ அப்பவே பிரச்சனை வந்து. யார் படித்தவன், யார் எஜுகேட்டட், ஹூ இஸ் எஜுகேட்டட், யார் படிச்சவன்? ஏதோ 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசிக்கிட்டு கோட் ஷூட் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஐடி கம்பெனில, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றவன்லாம் படிச்சவன் கிடையாது. யார் வந்து கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ அவனே கற்றவன்.
யார் நம்முடைய கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ, யார் வேத முறைகளை பின்பற்றாங்களோ, யார் வேத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவன்தான் கற்றவன். சும்மா பேரளவான கல்வியை படிச்சுக்கிட்டு நான் அதை பண்ணேன் நான் இதை பண்ணேங்கிறவன்லாம் படிச்சவன் கிடையாது. என்ன அர்த்தம் அப்போ? ஓகே, நல்ல விஷயம் தான், நீங்க பௌதிக கல்வி படிங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க பௌதிக கல்வி படிங்க, பௌதிகத்துல அதை சாதனை பண்ணுங்க, இதை சாதனை பண்ணுங்க. ஆனா நம் கலாச்சாரத்தையே நாம் கைவிட வேண்டும். இது நம் வாழ்வியல் முறை. இதையே நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் என்ன நன்மை? வெறும் தீமைதான். நம் கலாச்சாரத்திலிருந்து விலகுனதும் நம் வாழ்வியல் முறையிலிருந்து விலகுனதும் பெரும் தீமையை தவிர நன்மை ஒன்றும் கிடையாது. நன்மையெல்லாம் கிடையாது. அதனால் நாம் பெரும் தவறு செய்து விட்டோம். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவது, மேற்கத்திய நாகரிகத்தை பின்பற்றுவது, மேற்கத்திய உடைகளை பின்பற்றுவது, மேற்கத்திய பழக்க வழக்கங்கள், மேற்கத்திய உணவு எல்லாமே மேற்கத்தியது. இப்படித்தான் நம்முடைய நிம்மதி, நம்முடைய அமைதி, நம்முடைய ஆன்மீகமான வாழ்க்கை, நம்முடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் அடமானம் வைத்து விட்டோம் மேற்கத்திய நாட்டில். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நாம் அடிமையாக தான், மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் யதார்த்தம், அதான் உண்மை. சோ இங்க திதி தன் தவறை உணர்ந்தால், நான் இந்த மாதிரி சேர வேண்டாத நேரத்துல, செய்யக்கூடாத நேரத்துல தவறை செய்து விட்டேன், அப்போ சிவபெருமான் என்னை மன்னிக்க மாட்டாரு, அது நான் பெரும் குற்றம் பண்ணிட்டேன். ஓ பிரபு, நீங்க சிவபெருமானுடைய பக்தரா இருக்கிறதுனால நீங்க அவர்கிட்ட சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன் கணவரிடம் வேண்டுகிறாள். கஷ்யபர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவர் செய்வார். சிவபெருமானுக்கு இருமுகம் உண்டு. சிவபெருமானுக்கு இருமுகம் உண்டு. ஒன்று ருத்ரன், இன்னொன்னு ஆசுதோஷ். பிரபா இங்க பொருளுடைய சொன்னார். ருத்ரன் என்றால் கடினமா நடந்து கொள்பவர், ஆசுதோஷ் என்றால் இலகிய மனம் படைத்தவர். அவருக்கு 2 ரோல் இருக்கு. சிவபெருமான் கடினமாகவும் நடந்து கொள்வார், அவர் அன்பாகவும் நடந்து கொள்வார். யாரிடம் கடினமாக நடந்து கொள்வார்? யார் தர்மத்துக்கு புறம்பா செயல்படுறாங்களோ, யார் பாவகாரியங்களை அதிகரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட அவர் ரொம்ப கடினமா நடந்துக்குவார். ஏன்னா பகவான் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பை சிவபெருமானின் குடும்பத்தாருக்கு கொடுத்திருக்கார். இந்த ஜட உலகம் தேவி தாமம். தேவி தாமம். இந்த தேவி தாமத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு தேவிக்கும் சிவ மகாதேவனுக்கும் உண்டு. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா அச்சாயே வயஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சான் ரூபம் அபியஷ சதேஷ தேஷா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் துர்கையினால பண்ண முடியும். சாயேவ யஷ்ய புவனானி விபரித்தி துர்கா. யாருடைய நிழலா இருக்காங்க? பகவானுடைய நிழலா இருக்காங்க. யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா. இச்சானு ரூபம், யாருடைய விருப்பப்படி செயல்படுறாங்க? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. மாயாகி யஸ்ய ஜகதண்ட சதானி சூதே திரைகுண்ய தத் விஷய வேத விதாயமானா சத்வா வலம்பி வரசத்வம் விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அதனால பிரம்மசமீதியில பிரம்மா ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த ஜட உலகத்துக்கு பொறுப்பு சிவபெருமானும் உமையால் பார்வதி. அதனால அவங்க தண்டிக்கவும் செய்வாங்க, அவங்க அன்பு செய்யவும் செய்வாங்க. அதனால இப்போ திதி என்ன பிரார்த்தனை பண்றா? என்னுடைய செயலால கட்டாய சிவபெருமான மேல அதிருப்தி அடைஞ்சிருப்பார். இந்த திதி முறையற்ற நேரத்துல, முறையற்ற சூழ்நிலையில தன் கணவனோட இணைஞ்சிருக்கா. அவ கருவுல ராட்சச குழந்தைகள் தோன்ற போகுது. அது சிவபெருமானுக்கு திருப்தி கொடுக்காது. ஏன்னா சிவபெருமான் பகவானுடைய பக்தனா இருக்கிறதுனால அவர் தெய்வீகமான குழந்தைகளை வேணும்னு விரும்புவார். ஆனா இங்க திதியோட கருவுல அசுர குழந்தைகள் தோன்றதுனால ஒருவேளை சிவபெருமான் அதிருப்தி அடைந்து அந்த குழந்தை கருவிலே அழித்து விடுவாரோ அப்படிங்கிற பயம் இப்ப திதிக்கு வந்துருச்சு. அதன் கருவுல இருக்கிற குழந்தையை அழிப்பது கொலைக்கு சமம். அதனால அதை செய்யக்கூடாது, நானும் செய்ய மாட்டேன், சிவபெருமானும் அதை செய்து விடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறான். என்ன பண்றது? கருவுல வந்தாச்சு. அப்ப கருவுல தோன்றின உடனே வேண்டான்னு சொல்றதா அசுரகுணம். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க? புலன்களை கட்டுப்படுத்த முடியாம ஆண் பெண் இறந்து விடுகிறாள். கருவில் குழந்தையை தோன்றிய உடனே இந்த குழந்தைய கொன்று விடுங்கள், அபாஷன் பண்ணிட்டு கொன்னுருங்க. இல்லாட்டி அந்த குழந்தையை பெற்றெடுத்து தூக்கி வீசிட்டு போயிடும். ஏதாவது குப்பை தொட்டில எங்க தூக்கி வீசிடலாம். அது அனாதை குழந்தையாக வளரும்.
இது ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு செயல், துர்ப்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. அதனால திதி வந்து அதை செய்திடக்கூடாது அப்படிங்கறது கவனமா இருக்கா. நானும் அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லல. ஒருவேளை சிவபெருமானு கோவம் வந்து அந்த குழந்தையை அழித்து விடுவாரோ அப்படின்னு சொல்லி அவர் தன் கணவனிடம் முறையிடுகிறாள். ஏன்னா கஷ்யபர் வந்து சிவபெருமானின் பக்தனா இருக்கிறதுனால அவர் வந்து சிவபெருமானை சந்தோஷப்படுத்திடுவாரு. இப்போ சிவபெருமான் 2 ரோல் பண்ணுவாரு. ஒன்னு ருத்ரனா இருந்து கோவப்படுவார், அவர் என் மேல கோவப்படலாம். ஆனா என் கணவர் அவர் சாந்தப்படுத்தி அவர் அசுதோஷாக்கி அவற்றிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு திதி என்ன பண்ணா, தன் கணவரிடம் போய் சொல்றா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். சிவபெருமான மேல கோபமா இருப்பார், அவர் இந்த குழந்தையை கொண்டுற போறார், அதாவது தண்டனை கொடுத்துட போறார். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவரை சமாதானப்படுத்துங்க. அது மூலமா அவர் வந்து என்னை புறக்கணிக்க மாட்டார், இந்த குழந்தைகளை கொல்ல மாட்டார், மன்னித்து விடுவார் அப்படின்னு முதல்ல இவ போய் தன் கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா, சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா, தன் கணவரை சிவமாட்ட பிரார்த்தனை செய்ய சொல்றான். அதுக்கப்புறம் திதியே சிவமாட்ட பிரார்த்தனை பண்றா. என்ன பிரார்த்தனை பண்றா? நமோ ருத்ராய மகதே தேவாயோக்ராய மீடுஷே சிவாய நஸ்த தண்டாய திருதத் தண்டாய மன்யவே. ஒரே சமயத்தில் கொடூரமான தேவராகவும் உலக ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவருமான சினமிக்க சிவபெருமானுக்கு எனது வந்தனைகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவர் அனைத்து மங்களமும் உடையவராகவும் மன்னித்தருள்பவராகவும் விளங்குகிறார். ஆனாலும் அவரது கொடிய சினமோ உடனே ஒருவனை தண்டிக்க வல்லது. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சிவபெருமானுக்கு வந்து 2 முகம் உண்டு. ஒன்று, அவர் சாந்த சொரூபியாக எப்போதும் தன்னை மறந்த நிலையில பகவானது நாம ரூப குணாதிசயங்களை தியானம் செய்து கொண்டு பகவானது லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டு ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் மகாதேவன். அவர் எப்பவுமே ஒரு ஆனந்த சுரூபியா இருக்கார். இனி ஒரு பக்கம் வந்து அவர் தவறு செய்வர் தண்டிக்கக்கூடியவராக அந்த பிரளயமே பிரபஞ்சத்தில் பிரளயம் வரும்போது ருத்ரதாண்டவமாடி 11 ருத்ரா அந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை படுத்தவரா இருக்கார். 2 ரோல் இருக்கு. ஒரு பக்கம் கோவப்படக்கூடியவரா இருப்பார், இன்னொரு பக்கம் அமைதியா இருப்பார். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு இல்லையா? ஒரு காயினுக்கு வந்து நம்ம இப்ப இந்த காசு எடுத்துக்கிட்டோம்னா நாணயம், ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டா அதுல பூ பாகம் உண்டு, தலை பாகம் உண்டு. சிங்க பாகம் இருக்கும், பூ பாகம் இருக்கு, 2 இருக்கு. அந்த மாதிரி இங்க சிவபெருமான் வந்து பாவிகளை தண்டிக்கக்கூடியவராம இருக்கார், அடைக்கலம் கொண்டவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கார். அதனாலதான் ஒரு பூதநாதன். பிரேத பூத பிசாசுக்கெல்லாம் அவர் அடைக்கலம் கொண்டதுன்னா அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அசுரங்களை தண்டிக்கக்கூடியவரா இருக்காரு, அசுரர்களை தண்டிக்கக்கூடியவரா இருக்காரு, அசுர குணம் படைத்தவங்களை தண்டிக்கக்கூடியவரா இருக்காரு. அதே அசுர குணம் படித்தவன் சரணாகதி என்று வந்து விட்டால் அவனை மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்காரு. 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. அசுர குணம் படைத்தவனை தண்டிக்கவும் செய்யறாரு, அதே அசுர குணம் படைத்தவன் சிவபெருமானை சரணடைஞ்சு அவரை போற்றி புகழ்ந்து பாடி விட்டு அவரை வழிபட்டு விட்டால் அவனை மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்கார். ருத்ரனாவும் இருக்கார், ஆசுதோஷாவும் இருக்கார். ராவணன், மிருகாசுரன், பானாசுரன், நிறைய பேர் சிவபெருமானை தஞ்சம் புகுந்தாங்க. சிவபெருமான் அவங்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்றார். பிரேதங்கள், பூதங்கள், பிசாசுகள், துஷ்ட ஜந்துக்கள் எது சிவபெருமானுடைய தாமரை பாதங்கள் போய் சரணடைந்தாலும் அவனுடைய சரணாகதி ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். அதே சமயம் கொடூர குணம் படைத்த அசுரன் தன் பேச்சை கேட்காமல் இருக்கும், அவனை தண்டிக்கவும் செய்யறார். 2ம் செய்யறார். அதனால இப்ப திதி அழறா, என் கருவுல வந்து ஒரு தேவையற்ற சந்ததி உருவாகி விட்டது, சிவபெருமான மேல கோவப்பட்டுருவாரு, அதனால அவர் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி இங்க அவளே பிரார்த்தனை, ஓ சிவபெருமானே மகாதேவனே, நீங்க வந்து கொடூர குணம் படைத்தவரா இருந்தாலும் யார்கிட்ட கொடூர குணம் படிச்சவங்க? ஒரே சமயத்துல கொடூர குணம் படிச்சவர், அதே சமயம் எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவரா இருக்கு. பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க தண்டிக்கக்கூடியவரா இருந்தாலும் அவங்க சரணாகதின்னு வந்துட்டா உடனே அவங்களை மன்னிக்கக்கூடியவரா இருக்கார். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்லே அவர் இருக்கார். அதனால சிவம் என்றால் மங்களம். ஓ மகாதேவா, உங்களுக்கு எல்லா மங்களும் உண்டாகட்டும். மன்னித்தருபவர்கள் நீங்கள் வந்து ரொம்ப கருணை குணம் படைச்சவர். அதனால
உங்களுடைய அந்த கொடூரமான குணத்தை நினைச்சா எனக்கு கோபத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, என்னை தண்டிச்சு விடாதீங்க அப்படின்னு திதி வந்து சிவபெருமானின் கருணையை வேண்டி பிரார்த்திக்கின்றாள். அந்த கருவில் இருக்கும் குழந்தைகளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவுக்கு வேண்டி பிரார்த்திக்கின்றாள். அதுக்கப்புறம் மன்னித்தருள வேண்டுமென்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். அவர் மனிதனை போன்று தோன்றலாம், ஆனால் மனிதர்கள் அனைவருக்கும் மேலான தலைவர் ஆவார். அவர் வந்து தோற்றத்துல ஒரு சாதாரண தேவரை போலதான் இருக்கார், ஆனா அவர் மகாதேவன். எந்த தேவரும் அவருக்கு ஈடணி ஆக மாட்டார். நச பிரசீதாம் பாமோ பகவான் பூர்வானுக்கிரக வியாதஸ்யாபி அனுகம்யானாம் ஸ்திரீனாம் தேவ சதீபதி தேவக சதீபதி. சதீபதி அப்படின்னா சதியோடைய கணவன். அவர் எனக்கு அனுகிரகம் பண்ண. இப்ப என்ன அடுத்தது என்ன பிரார்த்தனை பண்றாங்க? எனது இளைய சகோதரி சதியின் கணவர் ஆள்தனால் அவர் எனக்கு மைத்துனர் ஆவார், அவர் என் மீது மகிழ்ச்சி அடைவாராக. பெண்கள் அனைவரின் வணக்கத்துக்குரிய தேவரும் அவரே ஆவார், அவர் அனைத்து வளங்களும் நிறைந்தவர் ஆவார். கல்வி அறிவில்லாத வேடர்களாலும் மன்னித்தருளபடி பெண்களிடத்து அவர் மிக்க கருணையுடையவர் ஆவார். இங்க சதி தேவி அடுத்தது, இங்க திதி அடுத்தது என்ன சொல்றாங்க? சிவபெருமான் இருக்காரே, அவர் வேற யாரும் இல்ல, என் தங்கை என் சகோதரியின் கணவர் சதி, சதி தேவியின் கணவர். அதனால அவருக்கு மைத்துனர் முறையாகிறார். அந்த மைத்துனர்கிற முறையில என்னுடைய தவறை அவர் மன்னிச்சிடணும். ரெண்டாவது, பெண்களுக்கெல்லாம் மிக பிரியமானவர் மகாதேவர். ஏன் பெண்களுக்கு மகாதேவர் பிரியமானவர் சொன்னா, அவர் சீக்கிரமா வரம் தருவார். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல ஆண்மகன் கணவரா வரணும், ஓ மகாதேவா எனக்கு நல்ல ஒரு அழகான ஆண்மகன் கணவனாக வர வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் அவர் அனுகிரகம் செய்வார். அப்படிதான் திரௌபதி கூட முந்தைய பிறவியில, திரௌபதி வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல முந்தைய பிறவியில வந்து அவங்க ஒரு பிராமணி, ஒரு பிராமணுடைய மகளாக பிறந்தார். திருமணமே ஆகாம இருந்தது. இவர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் தந்தையாரும் தபத்தில் இருந்தார், கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை. கடைசியில திரௌபதி வந்து அந்த பொண்ணு, அந்த பிராமணி, அந்த முந்தைய பிறவியில் அந்த பிராமணி வந்து சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார். சிவபெருமானை குறித்து தவம் இருந்ததுல அவளுடைய தவத்துல மகிழ்ச்சி அடைந்த மகாதேவன் முன்னாடி தோன்றினார். ஓ பிராமணி, ஓ பொண்ணே, உனக்கு என்னமா வர வேணும்? அவ வந்து சிவபெருமானை பார்த்த சந்தோஷத்துல உற்சாகமா 5 முறை எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவரே வேணும் அப்படின்னு 5 தடவை கேட்டார். அப்படியே ஆகட்டும்ட்டார். அதனால 5 கணவர்கள். திரௌபதி வந்து 5 தடவை கணவர் வேணும் கணவர் வேணும் முந்தைய பிரிவுல கேட்டிருக்கா. அதனாலதான் திரௌபதியா வந்த பொழுது அவளுக்கு 5 கணவன்மார்கள். ஏதாமா பிரபத்தேந்தே, அவள் சன்னடது கேட்டாற் போல பலன் அடிச்சது, பலன் கிடைச்சது. 5 கணவன்மார்கள். அதனால பெண்கள் இயற்கையாவே வந்து சிவபெருமானை வழிபடுவாங்க. நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு யங் பாய், நல்ல இளமையான ஒரு ஆண்மகன் எனக்கு கணவனா வர வேண்டும் என்று சிவபெருமானை வழிபடுவாங்க. அதனால பெண்கள் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். ஆட ஒரு வேடன் கூட பெண்களை தண்டிக்க மாட்டாரியா சாஸ்திரப்படி. இங்க என்ன சொல்றாங்க திதி மாதா, திதி என்ன சொல்றா, ஒரு வேடன் கூட பெண்ணிடத்துல கொடூரமா நடந்துக்க மாட்டார், அப்படி இருக்கும்போது சிவபெருமான் எப்படி நடந்துக்குவார்? அவர் கருணை உள்ளவர் இல்லையா? அதனால என் மேல கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றா. இப்ப 2வது, சிவபெருமான் மனைவியான சதி இடத்துல பிரார்த்தனை பண்றா. சதி தேவி என் சகோதரி, அவளும் ரெக்கமெண்ட் பண்ணட்டும் எனக்காக. முதல்ல கணவர்கிட்ட பரிந்துரைக்க போனா, கணவர் வந்து எனக்காக சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணட்டும், என் கணவர் சிவபெருமானின் பக்தன், அதனால என் கணவர் போய் சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணா ஒருவேளை சிவபெருமான் என்னை மன்னிச்சு விட்டுடுவாரு. இப்ப அடுத்து சதி தேவி உமையாள் இருக்கா, இப்ப சதி இடத்துல பிரார்த்தனை செய்யறா. ஓ சதி தேவி, என்னை மன்னிக்க சொல்லி உன் கணவர்கிட்ட சொல்லுமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சதி தேவி இடத்திலும் பிரார்த்தனை செய்யறா. என்ன பேரு, திதியும் தனது குழந்தை பருவத்தில் தான் சிவபெருமானை வழிபட்டது. இங்க அடுத்து என்ன சொல்றா, நான் கூட குழந்தையா இருக்கும்போது சிவபெருமானை வழிபட்டிருக்கேன், அதனால அதையெல்லாம் நினைவு வச்சுட்டு இப்ப அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்யறாள். அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி இருவரும்
நன்மக்கட் பேரு, நல்ல சந்ததி உண்டாகிறதுக்காக மட்டுமே இணையணும். அப்போ சமுதாயத்துல வந்து நல்ல சந்ததி உருவாகி அந்த சமுதாயம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆனா முறையற்ற நேரத்துல முறையற்ற பாலொரு வாழ்க்கை கூட கண்டிக்கத்தகுதுதான் நீங்க சொல்லியிருக்கு. இரண்டாவது, தவறு செய்த ஒருவன் அந்த தவறை எண்ணி வருந்த வேண்டும். தவறு செய்த ஒருவர் என்ன பண்ணணும்? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தவறை நினைத்து வருந்த வேண்டும், அழ வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது சரின்னு நியாயப்படுத்திட்டு, தவறு செஞ்சுட்டு நான் பண்ணது சரிதான்னு சொல்லி வாதம் பண்ணிட்டு, அது கூடாது. நாம் செய்த தவறே ஆனால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய தவறு செய்து விட்டோம், அந்த தவறுக்காக நம்ம வருந்த வேண்டும், அந்த தவறுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும், மனமுருகி பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஹரே கிருஷ்ணா பக்தி இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தவறு செய்திருக்கலாம். குழந்தை பிராயத்தில் நிறைய தவறு செய்திருக்கலாம், இளமையில் தவறு செய்திருக்கலாம், பிற உயிர்களை கொன்று சாப்பிட்டிருக்கலாம், தகாத வாழ்க்கை எவ்வளவு குற்றங்களை செய்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்த உடனே, கிருஷ்ண பக்தி ஆரம்பிச்ச உடனே பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை? பகவானே, என்ன மாதிரி ஒரு வீழ்ந்த ஆன்மா இருக்கவே முடியாது. கீழ்நிலையா, நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கீழ்நிலையானவன், நான் ரொம்ப வீழ்ந்த ஆத்மா, கீழ்நிலையானவன், எந்த ஒரு தகுதியும் மற்ற பாவி, நான் ஒரு கொடூரமான பாவி, எவ்வளவு கொடூரமான பாவங்கள்லாம் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது நான் நரகத்துக்கு தான் போகணும். என்னுடைய பாவங்கள், என் கர்ம வினைகள், நான் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, இதுக்கு முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, நினைவு கேட்டாத காலத்திலிருந்தே நான் புலன்புங்கிற வாழ்க்கையில வீழ்ந்து போய் அறியாமையில மேலும் 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 தவறு செஞ்சிருக்கேன். புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, புலன்பத்துக்காக நான் எவ்வளவு பாவகரமான செயலாம் பண்ணி. ஆனா பகவானே, உங்களுடைய வைணவர்கள், உங்களுடைய பக்தர்கள் வைணவர்களுடைய கருணையால, ஷீல பிரபுபாவுடைய கருணையால, குருமார்களுடைய கருணையால, பக்தருடைய கருணையால நான் நாம ஜபம் பக்தி செய்யறேன். ஆனா நான் செய்த பாவங்களா நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு அருகதை கிடையாது. உங்க நாமத்தை சொல்வதற்கோ, உங்களுக்கு சேவை செய்வதற்கோ, உங்களை சரணடைவதற்கோ ஒரு யோகிதையும் கிடையாது, ஒரு யோகிதையும் கிடையாது. ஆனாலும் வைணவருடைய காரணமற்ற கருணை, குருமார்களுடைய காரணமற்ற கருணை, பக்தருடைய காரணமற்ற கருணை, பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை, எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானே உங்களுடைய காரணமற்ற கருணையால் நான் பக்தி தொண்டு செய்யறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என் குற்றங்களை மன்னித்து விடுங்கள், என் தவறுகளை பொறுத்து கொள்ளுங்கள், என்னை ஆசீர்வதிங்கள் பகவான்கிட்ட அழுது பிரார்த்தனை. ஓ பகவானே, என்னை போல மோசமான நபரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. என்னை விட மோசமான ஒரு கீழ்த்தனமான ஆத்மாவை இந்த 3 உலகத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமானவன். ஆனா பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு நான் வந்து பக்தியை பயிற்சி பண்றேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, என் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பகவான்கிட்ட நாம் பிரார்த்தனை செய்ய. நம் தவறுகளை உணர்ந்து நாம் பிரார்த்தனை செய்ய. நான் பண்ண பெரிய தப்பே இந்த ஜட உலகத்துல பிறந்ததுதான். ஜட உலகத்துல வந்தது பெரிய தப்பு. அதுல வந்து உங்களை மறந்து போனது அதை விட ஒரு பெரிய தப்பு. எல்லாத்துக்கும் மேல புலன்பத்துல மூழ்கி போய் பாவகரமான வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. இந்த தப்பு மேல தப்பு நான் பண்ணிருக்கேன். 1-2 குற்றம் குறைகளா பண்ணிருக்கேன். எண்ணியில் அடங்காத பாவங்களை செஞ்சு முதுகுல பாவ மூட்டையை சுமந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி நான் செய்த கர்ம வினையெல்லாம் மலை மாதிரி இருக்கு. ஆனா பகவானே, நீங்க ரொம்ப கருணையோட இந்த நாமத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை நான் ஜபிக்கும் போது என்னுடைய பாவங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாகும். இந்த பிறவியில் மட்டுமில்லை, இதுக்கு முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, அதுக்கு முந்தைய நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நான் செய்த கர்ம வினைகள் பாவங்கள்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி எரிஞ்சு தூசியா போயிடுச்சு. அதனால நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சாடனம் செய்வதற்கு, பக்தர் சங்கத்துல வர்றதுக்கு, நாம ஜெபம் பண்றதுக்கு, பகவானுக்கு சேவை பண்றதுக்கு. இந்த தகுதியே இல்லாத ஒரு ஜீவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பகவானே. அதனால என் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு அருளுங்க, எனக்கு சேவை பண்ற பாக்கியத்தை கொடுங்க.
அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் கவனமா இருக்கணும், பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரங்கள் செய்து விடக்கூடாது. நாம ஜெபிக்கிறது பாவம் பண்றது, நாம ஜெபிக்கிறது பாவம் பண்றது, அந்த பக்கம் போய் பாவம் பண்றது, இந்த பக்கம் வந்து நாம ஜெபிக்கிறது, அந்த பக்கம் பாவம் செய்யறது, இந்த பக்கம். இது வந்து ஒரு நாளும் பொறுத்து கொள்ள முடியும். இது வந்து நாம ஜபத்துக்கு எதிரான குற்றம். பகவானுடைய புனித நாமத்துக்கு எதிரான 10 குற்றங்கள் ஒன்று பகவான் புனித நாமத்தை பயன்படுத்தி கொண்டு பாவகாரியத்தை செய்வது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? சரி பரவாயில்ல போ, இதுக்கு முன்னாடி நீ நிறைய பாவம் பண்ணிருக்க, சரி பரவாயில்ல. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிக்ஷாமி மா சுச்ச. பயப்படாத ஓ ஜீவாத்மாவே, பயப்படாத. இதுக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்ணிருக்க, பரவாயில்ல, என்ன சரணாகதி பண்ணிரு, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, பரம கருணாமூர்த்தியான பகவான் நம் கர்ம வினையெல்லாம் எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கார், நம் பாவத்தை எல்லாம் போக்க தயாரா இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? எப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே பாவகரமான வாழ்க்கையை விட்டு விட வேண்டும், அறவே தவிர்த்து விட வேண்டும். பாவகரமான வாழ்க்கையை விட்டு விட வேண்டும். ஏற்கனவே செய்த பாவத்தை நினைத்து நினைத்து அழ வேண்டும். என்ன ஒரு துர்பாக்கியனா சாலி. நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் கூட அப்படிதான் பிரார்த்தனை செய்யறாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் தூய பக்தர்கள். பக்தி வினோத் தாக்கூரர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இவங்களாம் தூய பக்தர். என்ன பிரார்த்தனை பண்றாங்க? ஜெகாய் மாதாயோட நான் மோசமானவன். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த பக்தர்கள், பெரும் ஆச்சாரியர்கள், புலன்களை வென்றவர்கள். அவங்க புலன்களை எப்பவும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறவங்க. அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, ஓ பகவானே, நாங்க ஜெகாய் மாதாயோட மோசமானவங்க, எங்களோட மோசமானவங்க நீங்க பார்க்க முடியாது, அதனால நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாவதன்யாய. ஓ கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் ராமகேலியில சைதன்ய மகாபிரபு சந்திக்க வந்தாங்க. அவங்க வாயில புல்லு கட்டை வச்சுட்டு ஒரு தண்டம் தரையில விழுற மாதிரி சாஷ்டாம விழுந்தாங்க. ஓ மகாபிரபு, நாங்க உங்க அடிமை, பாருங்க நாங்க எவ்வளவு மோசகரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். பசு மாமிசம் திங்கிற ஒரு யவனராஜா கிட்ட வேலை பார்த்திருக்கிறோம். நாங்க கேள்விப்பட்ட நீங்க ஜெகாய் மாதாயை விடுவிச்சிங்கன்னு. ஜெகாய் மாதாய் கூட பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாங்க, எந்த யவனராஜா கிட்டையும் வேலைக்கு போகல. நாங்க பாருங்க ஜெகாய் மாதாயோட மோசமானவங்க. நாங்க வந்து ஜெகாய் மாதாயோட மோசமானவங்க. மகாபிரபு, உங்க திருநாமம் வந்து நமோ மகாவதன்ய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவன்னு கேள்விப்பட்டோம். நீங்க கருணாவதாரம், அந்த நாமத்துக்கு பொருத்தமா இருக்குது. நீங்க எங்களை விடுவிச்சீங்கன்னா, எங்களை போல ஒரு இளிமையான ஆத்மாவை நீங்க விடுவிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய புகழ் இன்னும் 3 உலகத்துக்கு பரவும். அந்த நாமத்துக்கு அப்பதான் முழுமையான பொருத்தமா இருக்கும். இப்படியெல்லாம் பணிவாக ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்யறாங்க. குற்றமே அற்ற ஆச்சாரியர்கள், குற்றமே இல்லாதவங்க, தூய்மையானவங்க, தெய்வீகமான குணம் படைத்த ஆச்சாரியர் என்ன பிரார்த்தனை பண்றாங்க? நாங்க ஜெகாய் மாதாவோட மோசமானவங்க. ஆனா நம்ம பாருங்க, எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருப்பாங்க. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி. அதனால நாம் நம் தவறை உணர வேண்டும். அந்த தவறை உணர்ந்து நம் குற்றங்களுக்காக பகவானிடத்திலும் ஆன்மீக குருடத்திலும் மன்றாடி பிரார்த்தனை செய்வோம். ஓ ஆன்மீக குருவே, நான் ரொம்ப மோசமானவன், நான் வந்து நரகத்துக்கு தான் போகணும், ஆனா உங்க கருணையால இன்னைக்கு நான் பகவானுக்கு சேவை பண்றேன். என்னை எப்படியெல்லாம் நீங்க காப்பாத்திருக்கீங்க, எந்த மாதிரி நரகத்தனமான வாழ்க்கையில இருந்து காப்பாத்திருக்கீங்க, எந்த மாதிரி மிருகத்தனமான வாழ்க்கையில இருந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆன்மீக குரு இடத்திலும் பகவான் இடத்திலும் பிரார்த்தனை செய்ய. இங்க திதி வந்து தவறு செஞ்சிட்டா, ஏன் தவறு நடந்தது, ஏன் நம்ம வாழ்க்கையில் தவறு நடக்குது, கொஞ்சம் ஏன் தவறு நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாயினுடைய கவர்ச்சி, மாயா வந்து வசீகரிக்குது. மாயினுடைய கவர்ச்சி, கிருஷ்ண உணர்வுல வந்து உறுதி இல்லை, பக்தர் சங்கத்தை சரியா எடுத்துக்கிறது இல்லை, பிரபுபார் புத்தகங்களை சரியா படிப்பதில்லை. இதெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்தாத போது நாம் நம் புலன்களுக்கு ரொம்ப சுலபமா அடிமையாயிரும். ஏன்னா புலன்கள் வந்து ரொம்ப கொடூரமானது, அது பெரும் பலசாலிகள் கூட வீழ்த்திரும். நேற்று பார்த்தோம், பலவான் இந்திரிய கிராமம்.
பெரும் பெரும் பலசாலிகள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், பெரும் பண்டிதர்கள், சாதுக்கள் எல்லாம் புலன்கள் இன்பத்துல வீழ்ந்திருக்காங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புலன்ப விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மாயின் இடத்துல எச்சரிக்கை. மாயின் இடத்துல எப்போ நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், பயமா இருக்கணும். மாயை கண்டு பயந்துக்கணும். ஓ மாயா, நீ எப்ப வேணா என்ன பிடிக்கலாம், நான் அலர்ட்டா இருக்கேன். ஸோ மாயின் இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். புலன்கள் இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எப்பவுமே பக்தர்கள் சங்கத்திலே இருக்கணும். ஏன் நம்ம எப்போ பக்தர் சங்கத்தில் இருக்கணும்? நாம் சற்று தடம் புரண்டா உடனே பிடிச்சிருவாங்க. பக்தர் சங்கத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் எங்கேயாவது விலகணும், உடனே பக்தர் பிடிச்சிருவாங்க. ஏன் நீ வரல, ஏன் நீ சத் சங்கத்துக்கு வரல, ஏன் ஜபத்துக்கு வரல, ஏன் புக்கு படிக்கல, எங்க போனீங்க நீங்க? ஸோ அதனால பக்தர் சங்கம் ஒரு வேலி மாதிரி, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு வேலி மாதிரி அமையும். எந்த ஆடு மாடு மிருகங்களும் அந்த வேலிக்குள்ள வந்து வயலுக்குள்ள வர முடியாது. ஒரு வயலுக்கு வேலி போடுவாங்க. ஏன் வயலுக்கு வேலி போடுறாங்க? அந்த திறந்த வயல்ல யார் வேணா உள்ள வரலாம். வயல் திறந்து இருந்ததுன்னா அந்த வயல்ல நிலைச்சல்ல ஆடு வரும், காட்டுப்பன்றி வரும், மான் வரும், மயில் வரும், என்ன வேணா வந்து உள்ள சாப்பிட்டுன்னு போயிடும். யார் வேணா வந்து எதோ எடுத்துன்னு போகலாம். ஆனா வேலி போட்டாங்கன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் பாதுகாப்பு பக்தர் சங்கத்திலேயே இருக்குது. பக்தர் சங்கத்துட்டு விலகிட்டோம், இமிடியா மாயா ரெடியா இருக்கு நம்மளுக்கு பிடிக்கிறது. மாயா வந்து சைட் பை சைடு உட்கார்ந்துட்டு இருக்கு. இவன் எப்போ அசருவான், எப்போ பலவீனமாவான், எப்போ பக்தர் சங்கத்தை விடுவான், பிடிச்சிக்கலாம், ரெடியா இருக்கு. அதனால பக்தர் சங்கத்தை கைவிடக்கூடாது. பகவான் நாம ஜபம் பண்றது ஒருபோதும் கைவிடக்கூடாது. என்ன சூழ்நிலை வரலாம், என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம ஜபத்தை நிறுத்தக்கூடாது, நாம ஜபத்தை கைவிடக்கூடாது. பிரபுபார் புத்தகங்களை வாசிக்காம இருக்கக்கூடாது. பாகவதம் கேட்கணும், பாகவதற்கு சேவை பண்ணணும். இப்படி நம்ம எப்பவுமே கிருஷ்ண உணவுல அலர்ட்டா இருக்கும், எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கும், அலர்ட்டா இருக்கும். அலர்ட்டா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கவனமா இருக்கும், கண்ணு கருத்துமா இருக்கும். கொஞ்சம் இங்கே அங்கேயும் அசந்தோம், அடுத்த நிமிஷம் மாயா பிடிச்சி, அப்புறம் தவறு செஞ்சுட்டு ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனேன்னு உட்காந்து, நான் ஒரு டிவோட்டியா இப்படி பண்ணிருக்கூடாது, நான் அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. ஏன் செய்தாய்? கவனக்குறைவு, அஜாக்கிரதை, கிருஷ்ண ஒன்று உள்ள தீவிரம் இல்லை, புத்தகத்தை சரியா படிக்கல, பக்தர் சங்கத்தை சரியா போகல அப்படின்னா எனி டைம் நம்ம வந்து தவறு செய்யறதுக்கும் வீழ்ச்சி அடைறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க திதி வந்து பலவீனமா இருந்தா, கஷ்யபுரும் பலவீனமா இருந்தா, ரெண்டு பேரும் கிருஷ்ண உணர்வுல உறுதியா இல்லை. பாருங்க இங்க ஏன் தவறு நடந்தது, திதி ஏன் வந்து இப்போ தவறை உணர்ந்து அழற? ஏன்னா திதியும் கஷ்யபுரும் ரெண்டு பேரும் கிருஷ்ண உணர்வுல தீவிரமா இல்லை. அவங்க மனம் பலவீனமா இருந்தது, அவங்க புலன்பத்துல வந்து கவரப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் காரணம். அப்ப கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்கும், ஆன்மீகருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுறோம், தீக்ஷா குருடைய வழிகாட்டுதல பக்தி பண்றோம். அப்ப என்ன சந்தேகங்கள் குழப்பங்கள் வந்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்டு தீர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம கவனமா செஞ்சுட்டு வந்தோம்னா இங்க வந்து தவறு செய்யறதுக்கு வீழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கிருஷ்ண உணர்வை நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆர்வமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இடையராது பக்தி தொண்டு செய்யணும். இங்க கேப்பே கொடுக்கக்கூடாது. பக்தி தொண்டுக்கு நோ கேப், நோ ஹாலிடே. கிருஷ்ண பக்தியில விடுமுறையே கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் விடுமுறை உண்டு, பள்ளிக்கூடத்துல விடுமுறை உண்டு, கல்லூரியில விடுமுறை உண்டு, வேலை செய்யற இடத்துல விடுமுறை உண்டு. ஆனா கிருஷ்ணாகாசுக்கு நோ லீவ். கிருஷ்ண உணர்வுல விடுமுறை கொடுத்தோம், மாயா ரெடியா இருக்கு. எஸ், இவன் எப்படா அசந்து போவான். அப்ப கிருஷ்ண உணர்வுல விடுமுறை இல்லை. ஆனா பல சுவையான நிகழ்வுகள் இருக்கு. திருவிழாக்களை கொண்டாடுவது, அப்புறம் வந்து பக்தர்கள் சங்கத்துல நாம சங்கீர்த்தனம் பண்றது, பிரசாதம் தயாரிக்கிறது, பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, நகர கீர்த்தனம் செய்வது, புத்தக விநியோகம் செய்யறது, அப்புறம் வந்து நாம ஜபம் பண்றது, அப்புறம் வந்து சேவனம் பண்றது, பகவானை அலங்காரம் பண்றது, சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ். விதவிதமான சேவைகள் பிரபுபாத் கொடுத்திருக்காரு. அப்படி நம்மளை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையிலேயே ஈடுபடுத்திட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த மனதையும் புலன்களையும், மனம் புலன் புத்தி,
இந்த மனம் புலன் புத்தி இருக்கு இல்லையா, இத வந்து கிருஷ்ணாவுடைய சேவையிலேயே ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டோம், அது அப்படி போயிடும். அவ்வளவு. அதுக்கப்புறம் அது பின்னாடி நம்ம ஓடுற மாதிரி. அதனால கேப்பே கொடுக்கக்கூடாது. அதுக்கு கேப் ஓய்வே கொடுக்கக்கூடாது. மனதுக்கும் புலன்களுக்கும் புத்திக்கும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. அதை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருக்கணும். மனதை வந்து சாண்டிங் பண்ண வச்சுட்டே இருக்கணும். புத்தியை வந்து சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்பவுமே ஷார்ப்பா வச்சுக்கணும். ஷார்ப்பா இருக்கும், கூர்மையா இருக்கும். அதனால எவ்வளவுக்கெவ்வளவு கத்தியை வந்து தீட்டுறாங்களோ அவ்வளவுக்கெவ்வளவு அது ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு நாம தீவிரமாக நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கண் கூட உணர முடியும். இல்லைன்னா இங்க திதி செய்த தவறு மாதிரி நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டு அப்புறம் தலையில கை வச்சுப்பாங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, இது செஞ்சிருக்கலாமே, அது செஞ்சிருக்கலாமே, அப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கலாமே, இப்படி நடந்துருச்சே. தேவையில்லாத கவலைக்கும் வருத்தத்துக்கும் ஆளாகும். அப்புறம் தவறு செய்து விட்டு அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டும். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். கிருஷ்ண உணர்வை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க வந்து திதி வந்து அதை பண்ணாதனால, அவங்க கிருஷ்ண உணர்வு இல்லாத திதியும் கஷ்யபரும் கிருஷ்ண உணர்வு இல்லாதனால, அவங்க புலன்கள் பலவீனமா இருந்ததுனால, அவங்க மனது பலவீனமா இருந்ததுனால, இதோட சீக்வன்ஸ் என்ன, இதோட வினை என்ன, இப்ப சேர்ந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும், கஷ்யபருக்கு நல்லா தெரியும் இப்ப என் மனைவியோட சேர்ந்தா அசுர குழந்தைகள் பிறக்கும், தெரிஞ்சிருந்தும் வேற வழி இல்லாம சேர்ந்தார். திதியும் காமவயப்பட்டு கஷ்யபரை வந்து வற்புறுத்தினா இதனுடைய விளைவுதான். கஷ்யபரும் திதியும் செய்யக்கூடாத நேரத்துல, கூடக்கூடாத நேரத்துல கூடாத செய்யாத செயலை செய்ததுனால 2 ராட்சச குழந்தைகள் திதியோட கருவுல தோன்றியது. ஒன்னு இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. 3 உலகத்தை கதற செஞ்சாங்க. 3 உலகத்தை. அந்த மாதிரி ஒரு தேவையற்ற சந்ததி உருவாகிவிடும். கவனக்குறைவா இருந்தா, பலவீனமா இருந்தா, கிருஷ்ண உணர்வுல இல்லைன்னா. அதனால கிருஷ்ண உணர்வு அத்தியாவசியம், அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பிரபுபாதர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது தான். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றது தான். அதனால எவ்வளவுக்கு நாம ஜெபம் பண்றோமோ, எவ்வளவுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை நாம பயிற்சி பண்ணி மற்றவங்க எடுத்து சொல்லணும். கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணும் போதுதான் சமுதாயத்துல இந்த மாதிரி குற்றங்களும் குறைகளும் அதிகமாகாம அதை தடுத்து நிறுத்த முடியும். செயற்கையான முறையிலேயோ அல்லது வேற எந்த முறையிலயோ குற்றங்களை தவிர்க்க முடியாது. சமுதாயத்துல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமா இருந்ததுன்னா என்ன காரணம்? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயமே காரணம். அதனால இன்னைக்கு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறது அத்தியாவசியம், அவசியம், அவசரம். எமர்ஜென்சி. ஒரு பக்தருடைய தோல்லையும் அந்த பொறுப்பு இருக்கு. பிரபுபாதர் வந்து இன்னைக்கு அமெரிக்கால போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணவனை கொடுத்தார். இன்னைக்கு பிரபுபா நமக்கு என்ன சேவை கொடுத்திருக்காரு? இது இந்தியாவில் உள்ள ஹிப்பிகள் எல்லாம் மாத்தணும். இன்னைக்கு இந்தியாவில் ஹிப்பிகள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பிரபுபாடி புத்தகத்தை கொடுக்கணும், அவங்கள பிரபுபாட்டை கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு அந்த பாவகரமான வாழ்க்கையில அவங்களை விடுவிக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டர்ல இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.